நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான சூப் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம ஆட்டுக்கால் சூப்பு செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி ஆட்டோட வால்ல இருந்து சூப்பு செய்ய போகிறோம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத இந்த ஆட்டு வால் சூப்பை ஒரு தடவை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து எப்போவுமே நீங்கள் ஆட்டோட வாலை தேடி போக ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இந்த சூப்பை எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் சூப்பு டிஃப்ரெண்ட்டான சூப்பு, சூப்பரான சூப்பு தான் பார்க்க போகிறோம். அதுவும் சோம்பேறியாக இருக்கிறவங்கள சுறுசுறுப்பாக்கும், சுறுசுறுப்பாக இருக்கிறவங்கள சூப்பராகும். அந்த மாதிரி ஒரு சூப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய பொருள் வந்து ஆட்டு வால். இன்றைக்கி ஆட்டு வாலில் தான் நம்ம சூப்பு பண்ண போகிறோம். இந்த ஆட்டு வாலில் சூப்பு பண்ணும்போது நமக்கு உடம்புல ஃபுல்லாக எங்கெங்கே சோம்பேறித்தனம் இருக்கோ அவ்வளவும் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். இங்கே பார்த்துருப்பீங்க, ஆடு அந்த வாழை எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக ஆட்டிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்ம அந்த சூப்பை குடிக்கும்போது நம்மளும் அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப டல்லாக இருக்கிற குழந்தைகளுக்குலாம் அந்த மாதிரி சூப்பை போட்டு அப்பப்போ கொடுத்தோம்னா நல்லா சூப்பராகிடுவாங்க. அந்த வால் இவ்வளோ தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும். இது வந்து பொடி வாழை இருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த வால் பகுதியை மட்டும் நம்ம கேட்டோம்னா கட் பண்ணி தருவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வாங்கியிருக்கோம். இதை நம்ம துண்டு துண்டாக அறுத்துட்டு சேர்த்துக்கலாம். நான் எதுக்காக முழுசாக வாங்கியிருக்கேன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் முழுசாக வாங்கியிருக்கேன். நீங்கள் வாங்கும்போதே வெட்டி கூட வாங்கிக்கலாம், பீஸாக வெட்டி வாங்கிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய வால் வந்து 2 வால் வாங்கியிருக்கேன். அதோடு சேர்த்து நம்ம இன்றைக்கி நல்லி எலும்பு 1 வாங்கியிருக்கோம் பெருசாக. அந்த நல்லி எலும்பு இந்த மாதிரி கட் பண்ணி விட்ருவோம். நடுவில் உடச்சி விடணும். உடச்சி கீரி தந்துடுவாங்க. இது மாதிரி இருக்கும். அப்படின்னா தான் நமக்கு ஜூஸ் எல்லாம் நல்லா அந்த சூப்பில் இறங்கி வரும். இப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி உடச்சி வாங்கிட்டு வந்தால் கூட நம்ம வீட்டில் வச்சு அறுத்துக்கலாம். தனியாக கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு பெரிய பெரிய பீஸாக நம்ம அந்த இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அந்த வால் பகுதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே எடுத்துக்குவாங்க. இப்போ நல்லா எல்லாத்தையுமே 2-3 தடவை கழுவிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை எப்படி சூப்பு பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம சூப்புக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு மிளகு வந்து ஒரு 1.5 டீஸ்பூன். அதாவது நம்ம காரம் வந்து இஞ்சி பூண்டு மிளகு இதில் தான் நம்ம காரத்தை நம்ம அந்த சூப்பு கொண்டு வரணும். சீரகம், சின்ன சீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன். சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதை நல்லா நம்ம குறைன்னு அரைச்சி எடுத்து வந்துடணும். இந்த மாதிரி அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வந்துடணும். ரொம்ப வலுவெல்லாம் அரைக்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சொரன்னு குறைன்னு இருந்தால் போதும். இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து குக்கர் எடுக்கும்போதே கொஞ்சம் பெரிய குக்கராக எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம குக்கரு சூடாகிக்கிட்டு இருக்கு. சூடானதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். நம்ம சூப்புக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. சூடானோடனே ஒரு 100 கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சிட்டு நல்லா அந்த மிக்சியில் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது ரொம்ப மையாக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொத்தாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து அந்த வெங்காயம் ரொம்ப முழுசாக கிளஞ்சினா சாப்பிட்டுக்கிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லிக்விடாகவே இருந்தால் தான் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி இந்த வெங்காயத்தை நல்லா குறைன்னு அரைச்சிட்டு சேர்த்துருக்கோம். இது வதங்கும் போது நமக்கு வெங்காயம் போட்டோமா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் அப்படியே சூப்போடு மிக்ஸ் ஆகிரும். இப்போ சேர்த்துட்டு லேசாக மட்டும் அந்த எண்ணெயில் பிரட்டி விடுங்க. 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2மே சம அளவில் எடுத்து ஒரு 2 டீஸ்பூனு இருக்குது. இதை அம்மா அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. கொத்தாக அரைக்க வேண்டாம். வெள்ளைப்பூடெல்லாம் நல்லா காஞ்சி தோலியை நீக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு இந்த எண்ணெயிலேயும் நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் கலந்து கொடுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் அந்த பூண்டு இஞ்சி எல்லாம் ஒரு நிமிஷம் கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதுக்கடுத்து ஒரே ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா பழுத்த தக்காளியாக புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். நம்ம அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ உள்ளே சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம கலந்து கொடுத்து நல்லா மசிய அதை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா அந்த மாதிரி வதங்கிடுச்சு. வதங்கினோடனே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு, நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா போடுங்க. நம்ம புதினாலாம் அந்த மாதிரி போட்டு வதக்கி பண்ணும்போது தான் அந்த சூப்போட சுமலும் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக புதினா சேர்த்துக்கோங்க. மல்லி இலை அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடிசாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பொடியும் உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு தனி மஞ்சள் தூள் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட சேர்த்து நல்லா ஒரு தடவை பிரட்டி கொடுங்க. மல்லி புதினா எல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் போல் கலந்து கொடுத்துட்டு இங்கே நம்ம ரெடியாக வெட்டி கழுவி வச்சுருக்கக்கூடிய அந்த வால், அந்த நல்லி எலும்பு எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. இந்த கறியை வந்து மசாலாவோடு சேர்த்து பிரட்டி கொடுங்க. தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம்.
இப்போ நமக்கு ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த மசாலாவில் நம்ம அந்த எலும்பு கறியை போட்டு நல்லா இந்த மாதிரி பிரட்டி கொடுத்துருங்க. தண்ணி ஒரு 2 லிட்டர் சேர்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு நல்லா வெந்து வரணும், சூப்பு நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கணும். ஏன்னா நம்ம இன்றைக்கி எலும்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிட்ட எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு அந்த கலர் கிடச்சிருக்கும், அந்த சூப்போட அந்த கலர் நல்லா கிடச்சிருக்கும். இப்போ நம்ம 2 லிட்டர் தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது தான் அந்த நல்லா விசில் விட்டு வேகணும், நல்லா அதில் இருக்க எசன்ஸ் பூரா நல்லா இறங்கணும். அதுக்காக தான் நம்ம தண்ணி இப்போவுமே எக்ஸ்ட்ரா வைக்கணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன், நிறையா 1 டீஸ்பூன் தூள் உப்பு தான் சேர்க்குறேன். நீங்கள் கல் உப்பு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து கொடுங்க. இப்போ நம்ம வந்து சூப் ரெடி ஆகணும். அப்போ ஒரு மூடியை போட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம விசில் வந்து அதுக்காக நம்ம ஒரு 5 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 5 விசில் சூப்பராக 5 விசில் அடித்து முடித்து அப்படியே ஏர் வந்து தன்னால் ரிலீஸ் ஆகிடணும். நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா தன்னால் ரிலீஸ் ஆகிடணும். இப்போ நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திறந்துக்கலாம். அப்பா ஜம்முன்னு வாசனை வருது. கலந்து விடுங்க ஒரு குழிக்கரண்டியை வச்சு. இப்போ நல்லி எலும்பு அப்படியே பூரா நல்லா வெந்து அந்த கறியெல்லாம் வெந்து அதில் இருக்க ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இதில் ஒரு லைட்டாக ஒரு தாளிப்பு ஒன்று போடணும். வாங்க அதையும் போட்டுடலாம். அடுப்பத்தை வச்சு தாளிப்பு கரண்டி அதில் வச்சுட்டு நெய் 1.5 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா இந்த இடத்துல நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். நெய் உருவி வந்தோடனே சின்னதாக ஒரு பல்லாரி அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வெட்டி உதுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம அந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யிலே இதை நம்ம வதக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் வந்து ரொம்ப முழுமையாக வதங்கிட வேண்டாம், ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும், ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வதங்கி வர்ற நேரத்தில் இப்போ அடுப்பை கொஞ்சம் அப்படியே சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு புதினா ஒரு 10 தழை புதினா எடுத்து நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன், அதை நம்ம இந்த தாளிப்பில் சேர்த்துருங்க. அதேமாரி மல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்துருங்க. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அப்படியே அந்த மிதமான சூட்லேயே லேசாக கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இதில் கொட்டிடலாம், நம்ம சூப்பில் கொட்டிடலாம். அப்படியே நல்லா இப்போ கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பு பற்ற வச்சு லேசாக ஒரு கொதி அந்த நெய்யும் அந்த நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த தாளிப்பும் நல்லா ஒரு மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கொதி வந்தால் போதும். ஒரு கொதி வர அளவுக்கு நீங்கள் அடுப்பு பற்ற வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. சூப்பரான நமக்கு ஒரு வால் சூப்பு தயார். இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து சூப்பரான ஒரு வால் சூப்பு அருமையாக தயாராகிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா சான்ஸே இல்லை. அப்படியே சாப்பிட்டு பார்ப்போம், குடிச்சு பார்ப்போம். பொதுவாக இந்த இருமல் சளி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டு குடிச்சிங்கன்னா அப்படியே அறவே அத்துப்போம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் கிராமத்திலலாம் கேட்டிருப்பீங்க, வால் மாதிரி சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. சேட்டை பண்ணாதான் பயங்க. அந்த மாதிரி சேட்டை பண்ணலை அப்படின்னா அது பயங்களே கிடையாது. அதனால் அந்த வால் மாதிரி சேட்டை பண்ணுறான்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பான் அப்படின்னு. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வால் சூப்பை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக குடிச்சிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இதே போல் நீங்களும் ஒரு மெத்தடில் தயார் பண்ணி குடிச்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.